ஒருவளுக்கு வணக்கம். நான் பிரபு செல்வராஜ். அதாவது கிராமங்களில் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு தண்ணி வரல, ரோடு போடல, இல்லை மின்விளக்கு எரியல அப்படின்னா நம்ம ஊராட்சி மன்ற தலைவரை போயிட்டு நம்ம அணுகுவோம். அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி தான் நகரங்கள், பெருநகரங்கள், சென்னை மாதிரி பகுதிகளில் வார்டு கவுன்சிலர்னு இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட சென்னையில் 200 வார்டு இருக்குது. அதில் 200 கவுன்சிலர் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா மக்கள் அவங்ககிட்ட முறையிடுவாங்க. அவங்க அதை அரசுகிட்ட கொண்டு போயிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அதுக்கு தான் உள்ளாட்சி தேர்தல் மாதிரி நடத்தி அங்கே வார்டு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி வார்டு கவுன்சிலர் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு தடவையும் கலந்தாய்வு கிட்டத்தட்ட 2022 இப்போ வரைக்கும் 37 கலந்தாய்வு போட்டிருக்காங்க. அதாவது மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அதில் 3 முறை நிதி பற்றிய கலந்தாய்வு நடத்தியிருக்காங்க. இந்த 37 கலந்தாய்வுலையுமே 34 கவுன்சிலர்கள் ஒரு வார்த்தை கூட மக்களுக்காக பேசினதில்லை அப்படின்னு நான் சொல்ல, ஹிந்துவில் ஒரு பத்திரிகையில் சொல்லுது. 34 கவுன்சிலரில் 30 பேர் திமுகவை சேர்ந்தவங்க, 2 பேர் காங்கிரஸ், ஒருத்தர் ஏடிஎம்கே, ஒருத்தர் சுயேச்சை. அதாவது அவங்க தெருவுலையோ அவங்க பகுதியிலையோ எந்த பிரச்சனையுமே இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும்ல. ஒரு வார்த்தை கூட அந்த மக்களுக்காக பேசல. மக்கள் எதுக்காக அவங்களை தேர்ந்தெடுக்க அனுப்புகிறாங்க? நம்ம பிரச்சனையை அவங்க ஏதாவது பேசுவாங்க, அரசுகிட்ட கொண்டு போவாங்க, நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க தானே. ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த கவுன்சிலர்கள்லாம் எதுக்கு வாய் திறப்பாங்கன்னா, அவங்க பகுதியில் இந்த ரோட்டோரமாக கடைகள் போடுறது, தெருவில் கடைகள் போடுறது, அவங்கக்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கிறாங்களே ஒழிய, மற்றபடி மக்கள் பிரச்சனையை அரசுகிட்ட கொண்டு போய் ஏதாவது தீர்த்து வைக்கலாங்கிற ஒரு சிந்தனையுமே கிடையாது அவங்களுக்கு. அதில் முக்கியமாக ஒரு உதாரணத்துக்கு 3 கொடுத்துருக்காங்க. வார்டு 2 கோமதி அப்படிங்கிற ஒரு கவுன்சிலரு வாயே திறந்ததில்லை இது வரைக்கும். அதே மாதிரி வார்டு 173 ஒரு கவுன்சிலரு, அவங்க பேர் ஏதோ சுபாஷினின்னு அது போகிறோம். அப்புறம் 2வது 190 சிவப்பிரகாசன் ஒரு கவுன்சிலரு. அந்த இவங்க கோமதிங்கிறவங்க மணலி பகுதி, இவங்க சுபாஷினிங்கிறவங்க எம்ஆர்சி நகர் அடையார் பக்கத்தில். 2வது 190 சிவப்பிரகாசங்கிறவர் பள்ளிக்கரணை. இவங்கெல்லாம் ஒரு தடவை கூட வாய்த்தர். உதாரணத்துக்கு இந்த 3 பேர் கிட்டத்தட்ட 34 பேர் ஒரு வார்த்தை கூட பேசல. அதனால மக்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த பிரதிநிதிகள் திமுக சேர்ந்த கவுன்சிலர் ஆகட்டும், பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு கொண்டு போய் அவங்கள அதிகாரத்தில் உட்கார வச்சிங்கன்னா உங்களுக்காக பேசவே மாட்டாங்கிறத உண்மை. தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. யார் உங்களுக்காக பேசுவாங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்காக யார் நிற்பாங்க அப்படிங்கிற அந்த அரசியல் கட்சியை தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணி அவங்கள அதிகாரத்தில் உட்கார வைங்க. சரியா? நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.